கார்த்திகை மாத சோமவாரம் விரதம். மார்கழி பெருமாளுக்கு உகந்த மாதம், அப்படியென்றால் சிவபெருமானுக்கு கார்த்திகை மாதம்தான் உகந்த மாதம். திங்கள் கிழமையை சோமன் என்று கூறுவர். அந்த சோமன் கிழமையில் சிவபெருமானை நினைத்து கார்த்திகை மாதம் விரத இருப்பதைதான் கார்த்திகை சோமவாரம் என்பார்கள். இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் சோம திங்கட்கிழமையில் வாரத்தில் தொடங்கி கடைசி சோமவாரத்தன்று திங்கட்கிழமையில் முடிக்க வேண்டும். விரத நாளன்று காலையில் புனித நீராடி தினசரி கடமைகளை முடித்த பிறகு சிவபெருமானையும் பார்வதியையும் மனமுருகி வணங்க வேண்டும். அன்றைய தினத்தில் காலையில் வீட்டில் தீபம் ஏற்றிச் சிவனை நினைத்து விரதம் இருந்து ஒரு வேளை சிறிதளவே உணவு எடுத்து இரவில் உறங்கி மறுநாள் நீராடி விரதத்தை பூர்த்தி செய்தல் வேண்டும். இந்த விரதம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த விரதம் இருப்பதால் தோல்வியாதிகள் குணமாகும், நம்முடைய அனைத்து துன்பங்கள் விலகும், வம்சம் தழைக்கும். கார்த்திகை மாத திங்களில் ஒரு கிழமையாவது சிவாலயங்களில் அருளும் ஸ்ரீஸ்வர மூர்த்திக்கு வெண்மலர்கள் சூட்டி வெண்பட்டு அணிவித்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனை வழிபடுவது அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கிவிடும். சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்பார்கள். சிவபெருமான் அக்னி பிளம்பமாக காட்சி தருபவர். அதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பலவிதமான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுண்டு. பொதுவாக சிவனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என குளிர்ச்சி தரும் 16 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். சந்திரபலம். சிவனுக்கு சோமநாதர் என்றொரு திருநாமம் உண்டு. சோமன் என்பது சந்திரனை குறிக்கும் சொல்லாகும். நவகிரகங்களில் ஒன்றான சந்திரனை ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்பார்கள். ஒருவருடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும், அவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றாலும் சந்திரனின் அருளும் ஜாதகத்தில் சந்திர பலமும் மிகவும் அவசியம். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே நம்மால் சரியாக சிந்தித்து செயல்பட முடியும். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். அந்த சந்திரனையே தலையில் சூடி காட்சி தருபவர் சிவபெருமான். சந்திரனின் சாபம் தீர்த்த சிவன். தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் 64 கலைகளில் ஒவ்வொன்றாக இழந்து அழகு பொலிவு தேய்ந்து கடும் துன்பப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்தான். சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனம் மகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்ததுடன் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திரசேகரனாகவும் சந்திரகமௌலீஸ்வரராகவும் காட்சி அளித்தார். முற்றுப்புள்ளி. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.